السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் ஒரு இரையச்சமுடையவர்களின் நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதேபோன்று கோபத்தினுடைய அந்த உச்ச நிலையில் அந்த மனிதனுடைய தன்மைகள் எவ்வாறு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட நற்செயல் பக்கம் ஈடுபட்டால் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவனாக ஆகிவிடுகின்றான் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராஇ. பயபக்தியுடையவர்கள் யார் என்றால் அவர்கள் என்ன செய்வாங்க? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராஇ, அதாவது இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலைமையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள். வல் காலிமீனல் கைல, இன்னும் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின்னாஸ், மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுகிறார். பொதுவாக இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது ஒரு முஃமினுடைய, ஒரு இறையச்சமுடைய மனிதரின் தன்மைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமுள்ள அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறான். கோபத்தை அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் தான் அந்த மனிதர் பயபக்தியுடைய உண்மையான முஃமின் அப்படிங்கிறதையும், கோபங்கிறது சில நேரங்களில் அவசியமான ஒன்றாகவும் அதே போன்று அதை அடக்கி ஆளக்கூடிய தன்மை ஒரு முஃமினுக்கு இருக்கவும் வேண்டும். ஏன்னா ஒரு தீமையை பார்க்கின்ற பொழுது கோபம் கொள்வது ஒரு முஃமினுடைய கடமை. அதே போன்று சில தருணங்களில் சில தவறுகள் மனிதர்களின் மூலமாக நடைபெறுகின்ற பொழுது அதை மன்னிக்கக்கூடிய அந்த கோபத்தை மென்று விழுங்கக்கூடிய அந்த தன்மைகள் இருந்தால் அந்த மனிதன் ஒரு இரையச்சம் உடைய முஃமின் என்பதையும் இல்லாமல் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான். அது சார்ந்த ஒரு வரலாற்று செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகனார் ஹஸரத் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உலு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வர சொல்லி தன்னுடைய பணிப்பெண்ணுக்கு, அடிமை பெண்ணுக்கு என்ன செஞ்சாங்க? உத்தரவிட்டாங்க. அந்த பெண்ணும் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய எஜமானரின் உத்தரவுக்கு இணங்க அதுக்கு கட்டுப்பட்டு என்ன செஞ்சாங்க? செவிமடுத்து வேகமாக தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஹஸரத் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலு செய்வதற்காக வேண்டி தங்களின் தலைப்பாகையை கழட்டி கீழே வைத்து விட்டு என்ன செஞ்சாங்க? உலு செய்வதற்கு தயாராக என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்துருந்தாங்க. அவசரமாக வந்த அந்த பெண் தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சு, கை தவறி அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தலையில் போட்டுவிட்டது. அதனால் அவர்களின் தலையும் உடைந்து இரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. கடும் கோபத்தால் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்கள் சிவந்து விட்டதை பார்த்த அந்த பெண்
இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம், நல்ல மாட்டிக்கிட்டோம், நல்ல மிகப்பெரிய ஒரு தண்டனை தான் கிடைக்க போகுது, இதிலிருந்து எப்படி தப்பிப்பது, இந்த தண்டனையிலிருந்து எப்படி தப்பிப்பது, இவங்களை எப்படி கோபத்திலிருந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை அந்த பெண்மணி கையாள்வதற்கு தயாரானுச்சு. அப்பொழுதுதான் அல் குர்ஆனுடைய அருள்மறை வசனங்கள் அந்த பெண்ணுக்கு நினைவுக்கு வந்தது. எந்த அளவுக்கு குர்ஆனை கொண்டே அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கோபத்தை தணித்தது அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது உடனே அந்த பெண்மணி சொல்லிச்சான், என் தலைவர் அவர்களே, எஜமானர் அவர்களே, வல் காலிமீனல் கைல, நல்லடியார்கள் கோபத்தை அடக்குவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்ன. கோபத்திலிருந்து தப்பிக்கவும் செய்யணும், தண்டனையும் பெறக்கூடாது, அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அல் குர்ஆனை கொண்டே அவர்களை என்ன செஞ்சு கோபத்தை தணிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை கையாண்டது. அப்போ இந்த மாதிரி சொல்லிச்சு, நல்லடியார்கள் கோபத்தை என்ன செய்வாங்க, அடக்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எஜமானர் அவர்களே, தலைவர் அவர்களே. உடனே அவங்க சொன்னாங்களா, அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களா, நான் கோபத்தை அடக்கிவிட்டேன், நான் கோபத்தை அடக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க. அடுத்ததும் விடலை அந்த பெண்மணி, அடுத்தது சொல்லுச்சு, ஒல் ஆஃபீனா அனின்னாஸ், மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னித்து விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான் தலைவர் அவர்களே அப்படின்னு சொன்ன உடனே அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பெண்ணே உன்னை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி மன்னிச்சாச்சு, அதோடு விட்டுற வேண்டியன. அடுத்தது ஒன்று சொல்லுச்சு, ஒரு வார்த்தை, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். மூன்றாவதாக அல்லாஹு தாலா சொல்றான், உபகாரிகளை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னவுடன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக உன்னை நான் உரிமை விடுகிறேன் என்பதாக சொன்னாங்களாம். அந்த பெண் அடிமையிலிருந்து உரிமை பெற்று தண்டனையும் பெறாமல் அல் குர்ஆனை கொண்டே பக்குவம் பெற்று என்ன செய்தது, அவர்களை வழிநடத்தி தன்னுடைய அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அல் குர்ஆன் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துது, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை ஏற்படுத்துது, அந்த கோபத்திலிருந்து அந்த மனிதனை தணிப்பதற்குண்டான தன்மைகள் என்ன என்பதை அல் குர்ஆன் அழகான முறையில் உபதேசித்து, ஒரு மனிதன் குடும்பம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, மனிதர்கள் சார்ந்த விஷயத்தில் இப்படி நடந்தால் எந்த விதத்திலும் எந்த ஒரு அவல நிலைகளும் சோதனைகளும் வேதனைகளும் ஏற்படாது அப்படிங்கிறத இந்த வரலாற்றின் மூலமாகவும் அல் குர்ஆனின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது. அத்தகைய நல்ல தன்மைகளோடு கோபத்தை மென்று விழுங்கக்கூடிய இரையச்சம் உடைய நன்மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி, மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் கோபம் கொள்ளக்கூடிய, தவறுகள் நடக்கின்ற பொழுது கோபம் கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து அந்த முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றி எல்லா நிலையிலும் நிதானத்தோடு நடக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.